அனைவருக்கும் வணக்கம். வந்தே மாதரம். கொஞ்ச நாளாவே இந்த வந்தே மாதரம் ரொம்ப ஒரு பேசு பொருளாவே இருக்கு. அது ஏன், எதுக்கு, என்னன்றத கொஞ்சம் என்னன்றத கிளியரா பார்ப்போம். நம்ம பொதுவாவே தமிழ்நாட்டுல எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பொதுக்கூட்டமா இருந்தாலும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அரசியல் ரீதியா இருக்கட்டும், தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது தான் நம்மளோட அரசியல் சூழ்நிலையோட முக்கிய ஒரு அங்கம் தான் சொல்லணும். ஆனா, தாவேகா அரசு, விஜயோட அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்தே முதல்ல பாடுற ஒரு பாடல் வந்தே மாதரம். எதனால இந்த மாற்றம்? நம்மளோட இந்த ஜென்சி கிட்ஸுக்கு இது தெரியல. விஜய் அவர்கள் மேல ரசிகர் மயமாக்கப்பட்ட ரசிகர் கூட்டத்திற்கு நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. உண்மையில இதுக்கு இருக்கிற பின்னணி என்ன அப்படின்றத கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயமே இதுல அடங்கியிருக்கு. என்னதான் தாவேகாவுல காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருந்தாலும் பாஜக அரசோட சில பின்னணி விஷயங்கள் இதுல அடங்கியிருக்குன்றது ஒரு மறைமுகமான ஒரு உண்மை. அதுக்கு ஒரு முதல் எக்ஸாம்பிள் தான் இந்த வந்தே மாதரம். எதனால இந்த வந்தே மாதரத்தை சொல்றோம் அப்படின்னா, நிர்மல்குமார் அவர்கள், அதாவது தாவேகால முக்கிய பொறுப்புல இருக்கிற நிர்மல்குமார் அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஒரு நபர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். முதல்ல இந்த ஆர்எஸ்எஸ், நிர்மல்குமார், வந்தே மாதரம், தாவேகா அரசு, பிஜேபி என்ன ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1925களில் இந்த ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட காலத்துல, ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட காலத்துல 1925ல பாத்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் பாடல தான் தேசபக்த பாடல், தேசபக்தி பாடலா, ரொம்ப தேசபக்தியா இந்த பாடலை ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்தியா முழுக்க கொண்டு சென்று ஆர்எஸ்எஸோட முக்கிய நிகழ்வுகள் எதுவா இருந்தாலும், எந்த கூட்டமா இருந்தாலும் இந்த வந்தே மாதரத்தை முதல்ல முழக்கமிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவதாகவும், இல்ல ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வந்தே மாதத்தோட தான் இது முடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய சான்றுகள் குறிப்பிட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ். ஸோ நிர்மல்குமாரோட இந்த தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற வருகை, ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலமா இருக்கிற இந்த நிகழ்வு தாவேகாவில் ஒவ்வொரு கூட்டத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிலையும் இருக்கட்டும், முதலமைச்சர் முதல்ல இருந்த அந்த பதவியேற்பு விழாவா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தே மாதரம் ஃபர்ஸ்டா பாடப்பட்டிருக்கு, மூணாவதா தான் நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் தாவேகா கட்சியில் இருக்கிறதா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் சில விஷயங்கள் தாவேகா அரசால தமிழகத்திற்குள் காலூண்டி இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. 1925ல ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வந்தே மாதரம் முழக்கத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருடம் கழிச்சு, 1925 கிட்டத்தட்ட 100 வருடம் கழித்தும் தமிழ்நாட்டுல காலூன்றி இருக்கு இந்த வந்தே மாதரம். வந்தே மாதரத்தை இங்க யாருமே அப்போஸ் பண்ணலாங்க. இது நம்மளோட தேசபக்த பாடல், தேசபக்தி பாடல்ன்றதுல யாருமே மறுக்கல, எந்த மாற்று கருத்தும் இல்ல. இருந்தாலும் நம்மளோட தமிழகத்துல அரசியல் ரீதியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்ற ஒரு முன்னுரிமை அரசு ரீதியான விஷயங்கள்ல கண்டிப்பா இருந்திருக்கு. இன்று தாவேகா அரசு முன்ன வர்ற வரைக்கும் தான். ஆனா தாவேகா அரசுக்கு பின் பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் ஒரு படி முன்னாடி வந்திருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்டே நம்ம என்னன்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி செல்லும் அப்படின்றத கொஞ்சம் அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த ஜென்சியா இருக்கட்டும், இல்லை ரசிகர் மயமாக்கப்பட்ட 90s கிட்ஸாக இருக்கட்டும், தயவு செஞ்சு அரசியலை புரிஞ்சுக்கங்க. அரசியல் நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அப்போதான் நம்ம சுற்றி என்ன அரசியல் நடக்குதுன்றது புரியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி காலூன்றி இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல எப்பயுமே மம்தா அவர்களோட ஆட்சி இருக்கும். ஆனா இந்த முறை பிஜேபி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அண்ட் உள்ள வந்த நாட்கள் இருந்தே வந்தே மாதரத்தை வெஸ்ட் பெங்கால்ல எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லயும் கண்டிப்பா பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம முஸ்லீம், அதாவது மதராசாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முஸ்லீம் சார்ந்த கல்வி நிலையங்கள்ல, மதம் சார்ந்த கல்வி நிலையங்களும் கூட கண்டிப்பாக இந்த வந்தே மாதரம் கட்டாயமா பாடப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க அரசாங்கமே ஒரு முடிவெடுத்து எல்லாருக்கும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறதாகவும் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். ஸோ அதே அந்த ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அங்க வெஸ்ட் பெங்கால்ல பண்ண மாதிரி பிஜேபி ஆட்சி டைரக்டா இருக்கு. ஸோ உடனடியாக ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமா சொல்றாங்க, ஒரு அதிகாரமா சொல்றாங்க, கண்டிப்பா எல்லாரும் இந்த ஸ்கூல் காலேஜ்லயும் சரி, மத ரீதியான ஸ்கூல்லையும் சரி வந்தே மாதரம் தான் கட்டாயமா பாடணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனா அது தமிழகத்துல அவங்களால முடியாத நிலையில் இருக்கிறதுனால, பிஜேபியோட இடம் இங்க இல்லாததுனால, நிர்மல்குமார் போன்ற ஆர்எஸ்எஸ் இயக்கவாதிகள் மூலியமாக இந்த தாவேகா அரசின் மூலமாக பிஜேபியின் ஒரு பின்புல அரசியலா இது ஒரு நகர்வா இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகத்தின் பார்வையில் தான் வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க வெஸ்ட் பெங்கால்ல நேரடியாக அரசாங்கம் சொன்ன விஷயத்த இங்க கட்டாயமாக்கப்படல. ஆனா நேரடியாகவும் கொண்டு வர முடியலனாலும் இன்னைக்கு முதல் நாள்ல இருந்து தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து வந்தே மாதரம் ஒரு படி முன்ன இருக்குன்றதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது விஷயம். அண்ட் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு, முன்னாடி இல்லை. அது கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். வெஸ்ட் பெங்காலில் நடந்த நியூஸாக இருக்கட்டும், அமைச்சர் பதவி எடுக்கும்போது நடந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதே மாதிரி முன்னெடுக்கிற விஷயமா இருக்கட்டும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். தமிழ் தாய் வாழ்த்து நம்மளோட முக்கியத்துவம் பின்னோக்கி போகுமா இந்த தாவேகா ஆட்சியில, விஜய் அவர்களோட அரசியல்ல, பாஜகவோட அரசியல் எண்ணங்கள் தாவேகா அரசு மூலயமா பின்புலமா நின்று ஏதாவது நடக்குமா, நகருமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்பயும் சொல்றது ஒண்ணுதான், நம்மளை சுற்றி இருக்கிற அரசியல் ரீதியான விஷயங்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ரசிகர் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பாதீங்க.
அரசியல் பழகுவோம். நன்றி. இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும், வேலை சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வாய்ஸ் ஆஃப் இலியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.